Hello guys, welcome back to our channel Turbo Wheels. இன்னைக்கு நாம இந்த வீடியோல பார்க்க போறது பிரீமியம் சப் மீட்டர் காம்பேக்ட் SUV-யான Nissan Magnite XV Premium Dual Tone Variant உடைய இன்டீரியர் ரிவ்யூ பத்தி பார்க்க போறோம். அண்ட் நான் இந்த ரிவ்யூ பண்றதுக்கு காரணம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் நம்ம ஃபிஷ் நம்ம செல்லம் ப்ரோ. இவர் இந்த வண்டியோட டீடைல் ரிவ்யூ கேட்டிருந்தாரு. ஸோ இவருக்காகவும் அண்ட் இந்த வண்டியோட ஃபுல் டீடைல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கிடைச்சா நல்லா இருக்கும்னு ஆசைப்படுற உங்களுக்காகவும் இந்த வீடியோ. அண்ட் கைஸ், ஏற்கனவே நான் Nissan Magnite XV Premium Dual Tone Variant உடைய எக்ஸ்டீரியர் ரிவ்யூ பண்ணிட்டேன். அது பார்ட் 1 வீடியோ. அந்த பார்ட் 1 வீடியோக்கான லிங்க் பார்த்தீங்கன்னாக்கா மேலே இப்போ ஐ பட்டனில் வரும். அண்ட் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் அந்த வீடியோக்கான லிங்க் நான் கொடுத்துருக்கிறேன். ஸோ நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணி பார்ட் 1 வீடியோவான Nissan Magnite XV Premium Dual Tone Variant உடைய எக்ஸ்டீரியர் ரிவ்யூ நீங்கள் பார்க்கலாம். அண்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறது இன்டீரியர் ரிவ்யூ பார்ட் 2 வீடியோ. அண்ட் இந்த இன்டீரியர் ரிவ்யூ நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ஜப்ளின் நிசான் வேலூர். அண்ட் நம்ம டர்போ வீல் ஃபேமிலி சார்பாக அந்த ஜப்ளின் நிசான் ஷோரூமுடைய ஜெனரல் மேனேஜர் நாகராஜ் சாருக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் நான் சொல்லிக்கிறேன். அண்ட் இந்த நிசான் ஷோரூமுடைய கான்டாக்ட் டீடைல்ஸ் இப்போ டிஸ்பிளேல ஷோ ஆகிட்டு இருக்கும். அண்ட் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் இருக்கும். அண்ட் கைஸ், நீங்க நிசான் கார்கள் இல்ல டாட்சன் கார்களை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணணும், இல்ல நீங்க பர்ச்சேஸ் பண்ண போற நிசான் ஆர் டாட்சன் கார்களுடைய டீடைல்ஸ் வேணும்னா நீங்க இந்த ஷோரூமை நேரடியாக விசிட் பண்ணலாம். இல்ல ஸ்கிரீன்ல தெரியற கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி நீங்க விசாரிச்சுக்கலாம். என்னை வேலூர் வரைக்கும் கூட்டிட்டு வந்து எனக்காக நிசான் ஷோரூம்ல பர்மிஷன் வாங்கி கொடுத்த திருவண்ணாமலை மஹிந்திரா ஜெயின் கார்ஸோட பிரான்ச் மேனேஜர் ஆசின் பாஷா சாருக்கு என்னுடைய கோடி கோடி கனிவான நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். கைஸ், இப்போ நம்ம இந்த ரிவ்யூவில் நிசான் மேக்னட்டோட XV Premium Dual Tone Variant பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் ரிவ்யூக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யாராச்சும் நம்ம சேனலுக்கு புதுசாக விசிட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியது, இது வரைக்கும் டர்போ வீல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே மேலே இருக்கிற அந்த ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினம் தினம் புத்தம் புதிய வீடியோக்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஓகே கைஸ், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களே? அப்போ சரி, வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம எக்ஸ்டீரியர் லுக் அண்ட் ஃபீச்சர்ஸ் பற்றி பார்த்துட்டோம் பார்ட் 1ல். அண்ட் இப்போ பார்ட் 2ல் இன்டீரியர் கம்ஃபர்ட் அண்ட் ஃபீச்சர்ஸ் பற்றி பார்ப்போம். அண்ட் இன்டீரியருக்குள்ளே போகிறதுக்கு உங்களுக்கு 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. முதலாவது ஆப்ஷன் ஸ்மார்ட் ரிமோட் கீ. இதில் அன்லாக் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நம்ம காருக்குள்ளே என்ட்ரி பண்ண முடியும். அண்ட் இரண்டாவது ஆப்ஷன் டிரைவர் அண்ட் கோ பேசஞ்சர் சைட் டோர் ஹேண்டல்ஸில் ரெக்வஸ்ட் சென்சர் பட்டன் கொடுத்துருக்காங்க. அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி கேபினுக்குள்ளே என்ட்ரி பண்ண முடியும். அண்ட் இந்த ரெக்வஸ்ட் சென்சர் பட்டனை பற்றி நீங்கள் இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கணும்னாக்கா பார்ட் 1 வீடியோவாக பாருங்கள். அதில் நான் இந்த பட்டனை பற்றி தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். அண்ட் கைஸ், இப்போ நம்ம டிரைவர் சைட் டோர் ஓப்பன் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா டோர் நல்லா வைடாக ஓப்பன் ஆகுது. ஸோ இதனால் காருக்குள்ளே ஏறுறதுக்கும் இறங்குறதுக்கும் வசதியாக இருக்கும். அண்ட் இந்த டோரில் சில்வர் கலர்ட் இன்னர் டோர் ஓப்பனர்,
ORVMs உடைய கண்ட்ரோல்ஸ், ஆல் 4 பவர் விண்டோஸ் உடைய கண்ட்ரோல்ஸ் இருக்கு. அண்ட் டிரைவர் சைட் பவர் விண்டோக்கு மட்டும் ஆட்டோ அப் அண்ட் டவுன் ஃபங்க்ஷனோட ஆன்டி பின் சேஃப்டி ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. ஆட்டோ அப் அண்ட் டவுன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் இந்த பட்டனை 1 டைம் ப்ரெஸ் பண்ணால் போதும் விண்டோ கிளாஸ் கீழே இறங்கும். அண்ட் அகைன் நீங்கள் இதே பட்டனை மேலே 1 டைம் புல் பண்ணால் போதும் விண்டோ கிளாஸ் மேலே ஏறும். ஸோ இதுதான் ஆட்டோ அப் அண்ட் டவுன் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. அண்ட் கூடவே ஆன்டி பின் சேஃப்டி ஃபீச்சரும் கொடுத்துருக்காங்க டிரைவர் சைட் பவர் விண்டோக்கு மட்டும். இந்த ஆன்டி பின்ஸோடைய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, விண்டோ க்ளோஸ் ஆகிட்டு இருக்கும்போது நாம இல்லை வேறு யாராச்சும் நடுவில் கை விட்டுட்டாங்கனாக்கா ஆன்டி பின் சென்சார் அதை சென்ஸ் பண்ணி நம்மளுடைய கையை நசுக்கு விடாமல் விண்டோ கிளாஸை சடனாக கீழே இறக்கி விட்டுரும். ஸோ இது ஒரு சேஃப்டி ஃபீச்சரும் கூட. அண்ட் இங்கே ஆல் 4 பவர் விண்டோஸ்க்கான லாக் அண்ட் அன்லாக் பண்ணுறதுக்கான பட்டன் கொடுத்துருக்காங்க. இதுவும் ஒரு சேஃப்டி ஃபியூச்சர். அதாவது உங்களுடைய குழந்தைகளை காரில் உட்கார வைக்கிறீங்கனாக்கா அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. ரியர் டோரில் இருக்கிற பவர் விண்டோஸோடைய பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணி சுட்டித்தனம் பண்ணிட்டு விளையாடிட்டு வருவாங்க. ஸோ அப்போ குழந்தைகள் அந்த பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் விண்டோ கிளாஸ் கீழே இறங்கும். ஸோ விண்டோ ஓப்பன் ஆகிடும். அண்ட் விண்டோ கிளாஸ் ஓப்பன் ஆனதுனால குழந்தைகள் என்ன பண்ணுவாங்கனாக்கா, தன்னுடைய கை இல்லை தலையை வந்து வெளியில் நீட்டிட்டு வர்றதுக்கு ஆசைப்படுவாங்க. ஸோ அப்படி பண்ணால் ரொம்ப டேஞ்சரும் கூட. அதுக்காக தான் டிரைவர் சைடில் இந்த ஆல் 4 பவர் விண்டோஸோடைய லாக் பண்ணுறதுக்கும் அண்ட் அன்லாக் பண்ணுறதுக்கும் ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் உங்களுடைய குழந்தைகளை செகண்ட் ரோல உட்கார வைங்க சீட் பெல்ட் போட்டு. அண்டு டோர் மூடுறதுக்கு முன்னாடி பவர் விண்டோவை க்ளோஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் டோரை சாத்திடுங்க. அண்டு நீங்கள் டிரைவர் சீட்டுக்கு போய் உட்காந்துட்டு அப்புறம் அந்த ஆல் 4 பவர் விண்டோஸோடைய லாக் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இருக்கிற 4 விண்டோஸும் வந்து லாக் ஆகிடும். என்னதான் வந்து கோ பேசஞ்சரும் சரி இல்லை பின்னாடி உட்காந்துட்டு வர பேசஞ்சரும் சரி அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி விண்டோ கிளாஸ் ஏரியாவை கீழே இருக்க பார்த்தாலும் அது முடியாது. ஏன்னா நீங்கள் தான் லாக் பண்ணிட்டீங்க. ஸோ இப்போ குழந்தைங்க சுட்டித்தனம் பண்ணிட்டு விளையாட்டுத்தனமா அந்த பவர் பட்டனை பிரஸ் பண்ணாலும் கூட பவர் விண்டோ வேலை செய்யாது. ஸோ இது ஒரு சேஃப்டிக்காக தான் கைஸ். அண்ட் நீங்க மறுபடியும் இந்த பவர் விண்டோஸ் எல்லாம் அன்லாக் பண்ணணும்னாக்கா அகைன் அதே பட்டனை வந்து பிரஸ் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா எல்லா பவர் விண்டோஸும் வேலை செய்யும். ஸோ இப்போ நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். அண்ட் இங்கே சின்ன யூட்டிலிட்டி ஸ்பேஸும் பக்கத்தில் ஃபேப்ரிக் ஆம்ரெஸ்ட்டும் அண்டு கீழே 1 லிட்டர் பாட்டில் ஹோல்டர் கூடவே ஒரு சின்ன ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இங்கே ஒரு ஸ்பீக்கரும் இருக்குது. அண்ட் டோட்டலாக இந்த வண்டியில் 4 ஸ்பீக்கர்ஸ் அண்ட் 2 ட்விட்டர்ஸ் கிடைக்கும். அண்ட் கைஸ் இப்போ நம்ம இன்டீரியர் லுக் பார்ப்போம். இன்டீரியரில் ஆல் பிளாக் தீம் கொடுத்துருக்குறாங்க. அண்டு மேலே ரூஃப்க்கு மட்டும் ஐவரி கலர் தீம் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க நிசான். ஸோ இதனால் கேபின் பார்க்கறதுக்கு ஸ்போர்ட்டி ஃபீல் தருது. அண்ட் இங்கே 6-வே அட்ஜஸ்டபிள் டிரைவர் சீட் கொடுத்துருக்குறாங்க. இது ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான லிவர். அதாவது சீட்டோடைய ஹைட்டை இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் பண்ணிக்க முடியும் இந்த லிவரை யூஸ் பண்ணி. அண்டு கூடவே சீட் ரிக்ளைன் ஆப்ஷனும் அண்டு சீட்டை ஸ்லைடிங் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் டிரைவர் சீட்டுக்கு கீழே தான் ஃபியூல் லீட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிவர் கொடுத்துருக்குறாங்க. இதை நம்ம இப்படி புல் பண்ணால் ஃபியூல் லீட் ஓப்பன் ஆகும். அண்ட் கைஸ் நான் இப்போ கேபின் என்ட்ரி பண்றேன். என்னுடைய ஹைட் 6 feet. ஸோ நான் டிரைவர் சீட்டை ஆல் தி வே பேக் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் நான் இப்போ காருக்குள்ளே போகிறேன் கைஸ். நான் 6 feet ஹைட்டுங்கிறதுனால ஈஸியாக காருக்குள்ளே ஏறிட்டேன். ஆனால் என்னை விட ஹைட் கம்மியாக இருக்கிற பர்சன்ஸ் இல்லை சீனியர் சிட்டிசன் காருக்குள்ளே ஏறுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதுக்கு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த வண்டியுடைய கிரவுண்ட் கிளியரன்ஸ் 205 மில்லிமீட்டர். ஸோ இது கொஞ்சம் ஹையர் கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான். இருந்தாலும் இந்த 205 மில்லிமீட்டர் கிரவுண்ட் கிளியரன்ஸ்னால உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, பெரிய ஸ்பீட் பிரேக்ஸ் அண்ட் பெரிய போர்ட்டல்ஸ்லாம் வண்டி போகும்போது அண்டர் பாடி டச் ஆகாது. அண்ட் ப்ரீமியம் சப்-4 மீட்டர் காம்பேக்ட் எஸ்யூவி செக்மெண்ட்லேயே ஹையர் கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொண்ட ஒரே கார் நிசான் மேக்னைட் மட்டும்தான். ஸோ ஹையர் கிரவுண்ட் கிளியரன்ஸ்ங்கிறதுனால காருக்குள்ளே ஏறுறதுக்கு சீனியர் சிட்டிசன்ஸ் இல்லை மூட்டு வலி கொண்ட நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்க இல்லை ஹைட் கம்மியாக இருக்கிற பர்சன்ஸ் கொஞ்சம் சிரமப்படுவாங்க. அதுக்காக தான் நீங்கள் அசசரிஸ் மூலியமாக ஃபுட் ஸ்டெப்பரை வாங்கி ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அதன் மேலே காலை வச்சு காருக்குள்ளே ஏறுறதுக்கு சீனியர் சிட்டிசன்ஸ் இல்லை ஹைட் கம்மியாக இருக்கிற பர்சன்ஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் கைஸ் டிரைவர் சீட்டில் எனக்கு கிடைக்கிற தை சப்போர்ட் இது நல்லா கம்ஃபர்ட் ப்ரொவைட் பண்ணுது. அண்ட் சீட்டை என்னோட டிரைவிங் கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்களும் உங்களுடைய டிரைவிங் கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சீட்டை அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இப்போ நான் என்னுடைய டிரைவிங் கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சீட்டை அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன் கைஸ். இப்போ எனக்கு இங்கே கிடைக்கிற லெக் ஸ்பேஸ் பாருங்கள். அந்த டேஷ்போர்டுக்கும் என்னுடைய கால் முட்டிக்கும் இடையில் இருக்கிற கேப் பாருங்கள், இவ்வளோ இருக்குது. ஸோ லெக் ரூம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் ஹெட் ரூமும் பார்த்தீங்கன்னாக்கா மேசிவாக கொடுத்துருக்குறாங்க. அந்த ரூஃபுக்கும் என்னுடைய தலைக்கும் நடுவில் இருக்கிற கேப் பாருங்கள், ரொம்ப மேசிவாக இருக்குது. அண்ட் கைஸ் இன்னொரு விஷயம், நீங்கள் 5 feet பர்சன் இல்லை ஹைட் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறீங்கனாக்கா ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. இந்த சீட்டில் இங்கே ஹைட் அட்ஜஸ்டபிள் லிவர் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த லிவரை நீங்கள் இப்படி மேலே புல் பண்ணீங்கன்னாக்கா சீட்டோடைய ஹைட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதனால் ஹைட் கம்மியாக இருக்கிற பர்சனுக்கு ரோட் விசிபிலிட்டி நல்லா கிடைக்கும். இல்லை எனக்கு சீட்டோடைய பொசிஷன் ரொம்ப ஹைட்டாக இருக்குது, நான் இன்னும் கொஞ்சம் சீட்டை வந்து டவுன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னாக்கா இந்த ஹைட் அட்ஜஸ்டபிள் லிவரை வந்து இப்படி கீழே ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்படி நீங்கள் கீழே ப்ரெஸ் பண்ணால் போதும் சீட்டோடைய ஹைட் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ இதனால் உங்களுக்கு ஒரு கரெக்டான உங்களோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பர்ஃபெக்ட் வியூ கமாண்டிங் பொசிஷன்
பொசிஷன் கிடைக்கும். அண்ட் டிரைவர் சீட்டில் ரிக்ளைன் ஆப்ஷனும் இருக்குது. இது எதுக்குனாக்கா பேக் போஸ்டரை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு, அதாவது உங்களுடைய கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சாஞ்சிக்கிட்டு டிரைவ் பண்ணுறதுக்கு இந்த ரிக்ளைன் ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் டிரைவர் லாங் ட்ராவல் போகும்போது சில சமயம் டயர்ட் ஆவார், இல்லைனாக்கா முதுகு வலி எடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ரோட் ஓரமாக வண்டியை நிப்பாட்டி டிரைவர் வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்பார். ஸோ அப்படி ரெஸ்ட் எடுக்கும்போது இந்த ரிக்ளைன் ஆப்ஷனை வந்து நீங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாக பேக் பண்ணிட்டீங்கன்னாக்கா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்க முடியும். அண்ட் அதே மாதிரி உங்களுடைய பேக் போனுக்கும் ரெஸ்ட் கொடுக்க முடியும். அண்ட் கைஸ், இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் வண்டியை வந்து ரோட் ஓரமாக பார்க் பண்ண போகிறீங்க, இல்லை ஒரு சின்ன பிரேக் எடுக்க போகிறீங்கன்னாக்கா தயவு செய்து கண்டிப்பாக ரோட் ஓரமாக பார்க் பண்ணாதீங்க. ரோட்டை விட்டு ஒரு 50 மீட்டர் இல்லைனா ஒரு 20-30 மீட்டர் வந்து தள்ளி பார்க் பண்ணுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ரோட் ஓரமாக நிப்பாட்டி பார்க்கிங் லைட்டை, அதாவது ஹசார்ட் லைட்டை ஆன் பண்ணி விட்டாலும் சில சமயம் சில வண்டிக்காரங்க வந்து தட்டிட்டு போயிடுவாங்க. ஸோ என்னதான் நம்ம வந்து சேஃப்டியாக ரோட் ஓரமாக நிப்பாட்டி பிரேக் எடுத்தாலும் கூட அது சேஃப் கிடையாது கைஸ். அண்ட் முக்கியமாக வளைவுல நிப்பாட்டாதீங்க. அண்ட் கைஸ், இப்போ நம்ம வண்டியோடைய ஃப்ரண்ட் ரோல உட்காந்துட்டு இருக்கிறோம். இங்கே ஸ்டேரிங் வீலோடைய சென்டரில் பார்த்தீங்கன்னாக்கா நிசானுடைய லோகோ கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழே எஸ்ஆர்எஸ் ஹேர் பேக்கும் இருக்கு ஃபார் டிரைவர் சேஃப்டிக்காக. அண்ட் ஸ்டேரிங் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னாக்கா இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்டேரிங் ரைட் சைடில் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் இருக்கிற எம்ஐடியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான பட்டன்ஸும் கொடுத்துருக்காங்க. அண்ட் லெஃப்ட் சைட் கண்ட்ரோல்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் அண்ட் வால்யூம் டிக்ரீஸ் பண்ணுறதுக்கும் பட்டன்ஸ் இருக்கு. அண்ட் இங்கே மோட் சேஞ்ச் பண்ணுறதுக்கான பட்டன் இருக்கு. அண்ட் அதே மோட் பட்டன்லேயே ஸ்க்ரோல் அப் பண்ணுறதுக்கும் ஸ்க்ரோல் டவுன் பண்ணுறதுக்கும் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. அண்ட் மேலே எஃப்எம் சோர்ஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கான பட்டனும் இருக்கு. அண்ட் இங்கே ஒரே பட்டனில் ஃபோன் கால் அட்டென்ட் பண்ணுறதுக்கும் வாய்ஸ் கமெண்ட் கொடுக்கறதுக்கும் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழேயும் ஒரே பட்டனில் ஃபோன் கால் டிஸ்கனெக்ட் பண்ணுறதுக்கும் அண்ட் வால்யூமை மியூட் பண்ணுறதுக்கும் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்டேரிங் ரைட் சைட் கண்ட்ரோல்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரோடைய செட்டிங்ஸை சேஞ்ச் பண்ணுறதுக்கான பட்டன் இருக்கு. கீழே ஒரு பேக் ஸ்விட்ச் இருக்கு. அதாவது நம்ம ஏதாச்சும் ஒரு செட்டிங்ஸ்குள்ள போறோம்னாக்கா மறுபடியும் பேக் வரணும்ல, ஸோ அப்படி பேக் வரதுக்காக இந்த பேக் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. அண்ட் மேலே க்ரூஸ் கண்ட்ரோலை கேன்சல் பண்ணுறதுக்கான பட்டன் இருக்கு. அண்ட் இங்கே ஓகே பட்டன் இருக்கு. அதே ஓகே பட்டனில் ஸ்க்ரோல் அப் அண்ட் ஸ்க்ரோல் டவுன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. அண்ட் பக்கத்தில் கார் க்ரூஸ் கண்ட்ரோலில் இருக்கும்போது ஆக்சிலேட்டரை ப்ரெஸ் பண்ணாமல் வண்டியோட வேகத்தை அதிகரிக்கிறதுக்கும் குறைக்கிறதுக்கும் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் மைனஸ்னு. அண்ட் கைஸ், இந்த வண்டியோட க்ரூஸ் கண்ட்ரோலை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும்னு நான் இப்போ சொல்ல போகிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. ஸ்டேரிங் ரைட் சைடு கீழே க்ரூஸ் கண்ட்ரோல் ஆன் ஆஃப் ஸ்விட்ச் இருக்கு. இங்கே இந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணுங்க, க்ரூஸ் கண்ட்ரோல் ஆன் ஆகிடும். ஆனால் க்ரூஸ் கண்ட்ரோலை ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி காருடைய ஸ்பீட் 40 km/h வேகத்தில் இருக்கணும். அண்ட் ஹைவேல மட்டும்தான் க்ரூஸ் கண்ட்ரோலை யூஸ் பண்ணணும். இல்லைனாக்கா காலியான ரோடுகளில் நீங்கள் க்ரூஸ் கண்ட்ரோலை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இப்போ கார் 40 km/h வேகத்துக்கு ரீச் ஆகிடுச்சு. ஹைவே ரோட்டில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது, டிராஃபிக் அவ்வளோவா இல்லைனாக்கா க்ரூஸ் கண்ட்ரோல் ஆன் பண்ணிவிடுங்க. நீங்கள் க்ரூஸ் கண்ட்ரோல் ஆன் பண்ணதும் ஆக்சலரேட்டில் இருந்து கால் எடுத்துருங்க, அதாவது நீங்கள் ஆக்சலரேட் பண்ண தேவையில்லை. அண்ட் க்ரூஸ் கண்ட்ரோல் ஆன் ஆனதும் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டருடைய டிஸ்பிளே பார்த்தீங்கன்னாக்கா பர்பிள் கலருக்கு மாறிடும். அண்ட் க்ரூஸ் கண்ட்ரோல் ஆனில் இருக்குன்னு ஒரு சைனும் காட்டும். அண்ட் கைஸ், இப்போ நம்ம ஆக்சலரேட் அண்ட் பிரேக் ப்ரெஸ் பண்ணாமல் எப்படி காருடைய வேகத்தை கட்டுப்படுத்துறதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டேரிங் ரைட் சைடில் சில கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அதில் ப்ளஸ் அண்ட் மைனஸ் பட்டன் இருக்கும். அதில் நீங்கள் ப்ளஸ் பட்டனை ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா காருடைய வேகம் +1 ஆட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 40 km/h வேகத்தில் க்ரூஸ் கண்ட்ரோலில் வண்டி போயிட்டு இருக்குனாக்கா நீங்கள் அந்த ப்ளஸ் பட்டனை ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணால் அந்த 40ங்கிறது 41 மாறும். அண்ட் அகைன் நீங்கள் அதே ப்ளஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் 42, அண்ட் மறுபடியும் நீங்கள் அதே பட்டனை ப்ரெஸ் பண்ணால் 43. இதே மாதிரி நீங்கள் எத்தனை வாட்டி ப்ரெஸ் பண்ணுறீங்களோ அத்தனை வாட்டி ஸ்பீட் 1 km இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நீங்கள் அந்த ப்ளஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் போதும், காருடைய வேகம் வந்து இன்க்ரீஸ் ஆகும், +1 ஸ்பீட் ஆட் ஆகும். அண்ட் வண்டியோட வேகத்தை குறிக்கிறதுக்கு கீழே மைனஸ் பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த மைனஸ் பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்கன்னாக்கா காருடைய வேகம் -1 ஆக குறையும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு 80 km வேகத்தில் கார் போயிட்டு இருக்குனாக்கா நீங்கள் அந்த ஒரு மைனஸ் பட்டனை 1 டைம் ப்ரெஸ் பண்ணால் 79 km/h வேகத்துக்கு குறையும். அண்ட் அகைன் நீங்கள் அந்த மைனஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் 78 மாறும். அண்ட் அகைன் நீங்கள் மீண்டும் மீண்டும் ப்ரெஸ் பண்ணால் அதே மாதிரி 76, 75, 74 அப்படியே குறைஞ்சிட்டே போயிடும் ஒவ்வொரு கிலோமீட்டராக. ஸோ இந்த மைனஸ் பட்டனால காருடைய வேகத்தை உங்களால் குறைக்க முடியும். ஓகே கைஸ், இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அந்த ப்ளஸ் பட்டன் மைனஸ் பட்டன் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு. அண்ட் இப்போ டிராஃபிக் அதிகமாக இருக்கு, க்ரூஸ் கண்ட்ரோலில் வண்டி போக முடியாதுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னாக்கா இந்த கேன்சல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. இதை ப்ரெஸ் பண்ணால் போதும், க்ரூஸ் கண்ட்ரோல் கேன்சல் ஆகிடும் அண்ட் கார் உங்களுடைய கண்ட்ரோலுக்கு வந்துடும். அதாவது நீங்களே ஆக்சலரேட் அண்ட் பிரேக் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் க்ரூஸ் கண்ட்ரோல் ஆன பட்டனுக்கு லெஃப்ட் சைடில் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் அண்ட் எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோலுக்கான பட்டன் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது ஒன்லி டர்போ வேரியண்டில் மட்டும் கிடைக்கும். நாம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது XP பிரீமியம் டோல் டோன் வேரியண்ட். இதில் டர்போ இன்ஜின் கிடையாது. ஸோ அதனால இங்கே
ட்ராக்ஷன் கண்ட்ரோல் அண்ட் எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல்கான பட்டன் இல்லை. அண்ட் இந்த ட்ராக்ஷன் கண்ட்ரோலை நம்ம எப்போ யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் போகிற டெரைன்ஸில் ஒரு சில சமயத்தில் காரோடைய டயர்ஸ்க்கு ரோட் கிரிப் கிடைக்காம ஸ்லிப் ஆகிட்டே இருக்கும். அப்போது நீங்கள் ட்ராக்ஷன் கண்ட்ரோலை யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு ஸ்லோப்பில் காரை ஏற்றுறீங்க, அப்போது டயர்ஸ்க்கு ரோட் கிரிப் கிடைக்காம, அதாவது ட்ராக்ஷன் கிடைக்காம டயர் ஸ்லிப் ஆகிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் எவ்வளோதான் ஆக்சலரேட் பண்ணாலும் வண்டி ஸ்லோப்பில் ஏற மாட்டேங்குது. டயர்ஸும் பார்த்தீங்கன்னாக்கா பர்ன் அவுட் ஆகுது, அதுலேருந்து புகையாக வருது. சரி, இப்போ என்ன பண்ணலாம்னு நீங்கள் கேட்டிங்கனாக்கா, அந்த ட்ராக்ஷன் கண்ட்ரோல் பட்டனை ஆன் பண்ணுங்க. இப்போ அகைன் வண்டியை ஸ்லோப்பில் ஏற்றுங்க, அகைன் டயர் ஸ்லிப் ஆகும். ஆனால் அதை ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சென்சார் சென்ஸ் பண்ணி டயர் சுற்றுற வேகத்தை கம்மி பண்ணிட்டு ரோட்டில் கிரிப் கிடைக்க வைக்கும், அதாவது ட்ராக்ஷன் கிடைக்க வைக்கும். ஸோ டயர்ஸ்க்கு ரோட்டில் ட்ராக்ஷன் கிடைச்சதுனால கார் ஈஸியாக மேலே ஏறிடும். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆன் பண்ணால் என்ன பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும்னு. அண்ட் இதே பட்டனில் இஎஸ்சியும் கொடுத்துருக்குறாங்க. இஎஸ்சி மீன்ஸ் எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல். இது எப்போ நம்ம யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னாக்கா, ரோட்டில் மழை பெஞ்சு ரொம்ப ஸ்லிப்பரியாக இருக்கும் போதோ இல்லை டர்னிங் பண்ணும்போதோ இந்த இஎஸ்சியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ரோட்டில் ஸ்லிப்பரியான ஏரியாவில் வண்டி போகும்போது வண்டி டிஸ்பேலன்ஸ் ஆகாமல் ஸ்டேபிளாக இருக்க வைக்கும். அண்ட் டர்னிங்லேயும் பார்த்தீங்கன்னாக்கா வண்டி நிலை தடுமாறாமல் அழகாக டர்ன் பண்ண உதவி செய்யும் இந்த இஎஸ்சி. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோலும் எதுக்கு யூஸ் ஆகும்னு. அண்ட் இந்த காரோடைய டர்னிங் ரேடியஸும் குறைவாக தான் கொடுத்துருக்குறாங்க, 5 மீட்டர். ஸோ ஈஸியாக நீங்கள் யூ டர்ன் பண்ணிக்க முடியும். அண்ட் கைஸ், இந்த வண்டியோடைய மெயின் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆன்டி லாக் பிரேக்கிங் சிஸ்டம். இது எல்லா வேரியன்ட்ஸ்லையும் உங்களுக்கு இருக்கு. அண்ட் வெஹிக்கல் டைனாமிக் கண்ட்ரோல், ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வித் எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் அண்ட் ஹில் அசிஸ்ட், இது போன்ற மெயின் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் ஒன்லி டர்போ வேரியண்டில் மட்டும் கிடைக்கும். அண்ட் க்ரூஸ் கண்ட்ரோல் ஆன் ஆஃப் பட்டனுக்கு ரைட் சைடில் ஹெட்லாம்ப்ஸ் லெவல் அட்ஜஸ்டர் இருக்கு. அண்ட் கைஸ், ஸ்டேரிங் வீல லெதர் ராப்பிங் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ கிரிப் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா கிடைக்குது. அண்ட் டச் ஃபீலும் ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் ஸ்டேரிங்கில் ஒயிட் கலர் ஸ்டிச்சிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால ஒரு ஸ்போர்ட்டினஸ் ஃபீல் தருது. அண்ட் இந்த வண்டியில் சில்வர் கலர்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது இந்த ஸ்டேரிங் வீல் கண்ட்ரோல்ஸில் அண்ட் டோர்ஸில், ஏசி வென்ட்ஸோடைய சரௌண்டிங்ஸில், இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம் சைட் பார்டர்ஸ்ல அண்ட் கியர் லிவர் போன்ற இந்த இடத்துல எல்லாம் சில்வர் கலர் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க நிசான். அண்ட் ஸ்டேரிங் லெஃப்ட் சைடு கீழே ஃப்ரண்ட் அண்ட் ரியர் வைப்பர் அண்ட் வாஷர்ஸ்க்கான டாகல்ஸ் இருக்கு. அண்ட் ரைட் சைடில் ட்ரன் இண்டிகேட்டர், ஹை பீம், லோ பீம், ஃபாக் லைட்ஸ் அண்ட் பாஸ் லைட்கான டாகல்ஸ் இருக்கு. அண்ட் இந்த ஸ்டேரிங் வீல டில்ட் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸ்டேரிங் வீலுக்கு கீழே ஒரு லிவர் இருக்கும். அந்த லிவரை இப்படி நீங்கள் கீழே இறக்கி விட்டுருங்க. இப்போ நம்மளுடைய கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஸ்டேரிங்கை மேலே இல்லை கீழே எப்படி வேணுமோ அப்படி உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்டேரிங்கை பிடிச்சி வச்சுக்கோங்க. கீழே இருக்கிற அந்த லிவரை மறுபடியும் க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னாக்கா ஸ்டேரிங் லாக் ஆகிடும். இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டேரிங் வீல் அட்ஜஸ்ட் ஆகி இருக்கும். அண்ட் கைஸ், இந்த வண்டியுடைய இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பற்றி பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா 7 inch TFT அட்வான்ஸ்டு டிரைவ் அசிஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் டிஜிட்டல் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளேல இப்போ பேட்டரி லோன்னு வார்னிங் சைன் காட்டுது. அண்ட் மேலே இந்த இடத்துல டோர் அஜார் வார்னிங் காட்டுது. சரி, இப்போ நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் ஆன் பண்ணலாம். இங்கே ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் பட்டன் கொடுத்துருக்காங்க. இப்போ வெறும் இக்னிஷன் மட்டும் ஆன் பண்ணணும்னாக்கா பிரேக் ப்ரெஸ் பண்ணாமல் ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் பட்டன் மட்டும் ப்ரெஸ் பண்ணால் போதும், இக்னிஷன் மட்டும் ஆன் ஆகும். அண்ட் கிளஸ்டர் ஆன் பண்ணும்போது அருமையான அனிமேஷன் வருது. அதாவது கிராஃபிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா இருக்குது. இது ஃபுல்லி டிஜிட்டல் கிளஸ்டர் தான். அண்ட் கிளஸ்டர் லெஃப்ட் சைடில் இன்ஜின் டெம்பரேச்சர் மீட்டரும், சென்டரில் RPM மீட்டரும் அண்ட் ரைட் சைடில் ஃபியூல் கேஜ் மீட்டரும் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இங்கே சீட் பெல்ட் ரிமைண்டர், பேட்டரி டிஸ்சார்ஜ் வார்னிங், ஹேண்ட் பிரேக் அலர்ட், இன்ஜின் மால் ஃபங்க்ஷன், டிஜிட்டல் டைம், அவுட் சைட் டெம்பரேச்சர் அண்ட் டோர் ஓப்பன் வார்னிங் சைன்ஸ் எல்லாம் கூட ஷோ ஆகுது. அண்ட் இது ட்ரிப் மீட்டர். இதுலேயே ட்ரிப் மீட்டரும் இருக்கு. இது ஓடோமீட்டர், அதாவது டோட்டல் கிலோமீட்டர்னு சொல்லுவாங்களே அதுதான் ஓடோமீட்டர். அண்ட் இங்கே சென்ட்ரலில் 0 km/h காட்டுதில்ல, அது ஸ்பீடோமீட்டர் கைஸ். இதுவே இங்கே CVT ஆட்டோமேட்டிக் வேரியண்டாக இருந்தால் இந்த இடத்துல PRND அண்ட் Lன்னு காட்டியிருக்கும். ஸோ இதுக்கெல்லாம் அர்த்தம் என்னன்னு நம்ம கியர் பாக்ஸ் பற்றி பார்க்கும்போது நான் சொல்கிறேன். அண்ட் இந்த கிளஸ்டரோட ஸ்க்ரீனை நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். ஸ்டேரிங் ரைட் சைடில் செட்டிங்ஸை சேஞ்ச் பண்ணுறதுக்கான பட்டன் இருக்குது. இந்த பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா ஃபியூல் எக்கனாமின்னு கிரீன் கலர் ஸ்க்ரீன் சேஞ்ச் ஆகும். இதில் லெஃப்ட் சைடில் இன்ஸ்டன்டேனியஸ் ஃபியூல் எக்கனாமி காட்டும். அண்ட் ரைட் சைடில் ஆவரேஜ் ஃபியூல் எக்கனாமி காட்டும். அண்ட் இந்த ஸ்க்ரீன்லேயும் ஆஸ் யூஸ்வல் சேம் இங்கே ஸ்பீடோமீட்டர், ஓடோமீட்டர், ட்ரிப் A அண்ட் ட்ரிப் B, டிஜிட்டல் டைம், அவுட் சைட் டெம்பரேச்சர், க்ரூஸ் கண்ட்ரோல் ஆன்ல இருக்குன்னு ஒரு சைன் காட்டுது. அண்ட் CVT ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனுக்கான கியர் இண்டிகேட்டர் போன்ற ஃபியூச்சர்ஸ் காட்டுது. அண்ட் இந்த இடத்துல 2 டாட்ஸ் இருக்கு, நல்லா பாருங்க கைஸ். இதுக்கு அர்த்தம் இந்த ஃபியூல் எக்கனாமிக் ஸ்க்ரீன்லேயே 2வது டைப் ஸ்க்ரீன் இருக்குன்னு அர்த்தம்.
பண்ணிக்கலாம். ஒன்று இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது. அண்ட் இன்னொரு ஸ்க்ரீனுக்கு நம்ம எப்படி போகணும்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஓகே பட்டன் கீழே அந்த ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்க. அப்படி பண்ணால் போதும் செகண்ட் ஸ்க்ரீன் சேஞ்ச் ஆகும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஃபியூல் ஹிஸ்ட்ரி காட்டுது. இந்த ஃபியூல் ஹிஸ்ட்ரிக்கு மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் கார் எடுத்ததுல இருந்து இப்போ வரைக்கும் எந்த அளவுக்கு பெஸ்ட்டான மைலேஜ் நம்ம கார் தந்திருக்குன்னு காட்டும். அண்ட் கீழே ப்ரீவியஸ் எக்கனாமி காட்டுது. இங்கே ஹோல்டு பட்டனை ஓகே பண்ணால் ரீசெட் காட்டுது. ஸோ நம்ம இப்போ ஓகே பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணிட்டே இருந்தோம்னாக்கா மீட்டர்ஸ் எல்லாமே ரீசெட் ஆகிடும். அண்ட் கைஸ் இப்போ நம்ம டிரைவர் கம்ப்யூட்டர் அசிஸ்ட் ஸ்க்ரீனுக்கு போகலாம். அதுக்கு இந்த பட்டனை இப்படி ப்ரெஸ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஸ்க்ரீன் சேஞ்ச் ஆகிடுச்சு. இதில் லெஃப்ட் சைடில் ஆர்பிஎம் மீட்டரும் ரைட் சைடில் ஃபியூல் எக்கனாமி மீட்டரும் அண்ட் சென்டரில் ஃபர்ஸ்ட் ரோவில் ஆவரேஜ் ஸ்பீட் மீட்டரும் அண்ட் செகண்ட் ரோவில் ட்ரிப் ஏ மீட்டரும் அண்ட் தேர்ட் ரோவில் நம்ம இந்த மீட்டர்ஸை லாஸ்ட்டாக ரீசெட் பண்ணி எவ்வளோ மணி நேரம் ஆகுதுன்னு காட்டும். ஸோ நம்ம இப்போ ட்ரிப் ஏ மீட்டரை ரீசெட் பண்ணிடலாம். ரீசெட் பண்ணுறதுக்கு இங்கே ஓகே பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணணும். இப்போ கிளஸ்டரில் பார்த்தீங்கன்னாக்கா கன்ஃபர்மேஷன் ரீசெட் ட்ரிப் ஏ அண்ட் கேன்சல் ரீசெட்னு 2 ஆப்ஷன்ஸ் காட்டும். இதில் நீங்கள் கன்ஃபர்மேஷன் ரீசெட் ட்ரிப் ஏவை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. அண்ட் ட்ரிப் ஏ ஃபுல்லாக ரீசெட் ஆகிடும். அண்ட் கைஸ் இந்த ட்ரிப் ஏ மீட்டர்லேயே இன்னொரு ஸ்க்ரீனும் இருக்குது. இதை எப்படி நான் கண்டுபிடிச்சேன்னாக்கா இங்கே 2 டாட்ஸ் இருக்குது. ஸோ இந்த 2 டாட்ஸ் வச்சியே கண்டுபிடிச்சிடலாம் இங்கே இன்னொரு ஸ்க்ரீனும் இருக்குன்னு. ஸோ ரெண்டாவது ஸ்க்ரீனுக்கு நம்ம எப்படி போகணும்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஓகே பட்டனை நம்ம இப்படி கீழே ப்ரெஸ் பண்ணால் போதும். அதாவது ஸ்க்ரோல் டவுன் பண்ணாலே போதும் ரெண்டாவது ஸ்க்ரீன் வந்துடும். அதாவது ட்ரிப் ஏலேருந்து ட்ரிப் பிக்கு வந்துடும். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ட்ரிப் பி வந்திருக்கு. அண்ட் ட்ரிப் பிலையும் பார்த்தீங்கன்னாக்கா ஆஸ் யூஸ்வல் நீங்கள் ட்ரிப் ஏல என்னென்ன ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்களோ அதே ஃபியூச்சர்ஸ் தான் ட்ரிப் பிலையும் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் ட்ரிப் பியும் நீங்கள் ரீசெட் பண்ணிக்கனாலும் பண்ணிக்கலாம். ஸோ கைஸ் ட்ரிப் ஏ அண்ட் ட்ரிப் பி உங்களுக்கு 2 மல்டிமீட்டர்ஸ் கிடைக்குது. அண்ட் இப்போ நம்ம அடுத்த ஸ்க்ரீனுக்கு போகலாம். இந்த மெனு பட்டனை அதாவது இந்த செட்டிங்ஸ் மாத்திர பட்டனை பிரஸ் பண்ணா இப்போ கிளஸ்டர்ல டயர் பிரஷர் மானிட்டரிங் சிஸ்டம் ஷோ ஆகும். இப்போ 4 டயர்ஸ்லயும் ப்ராப்பரா ஹேர் இருக்கிறதுனால ஓகேன்னு காட்டுது. அண்ட் இந்த 4 டயர்ஸ்ல ஏதாச்சும் ஒரு டயர்ல காத்து சரியா இல்ல ஒரு டயர் வீக்கா இருக்குனாக்கா இங்க ஓகேன்னு காட்டாது, லோன்னு காட்டும். ஸோ அப்படி எந்த டயர்ல லோன்னு காட்டுதோ அந்த டயருக்கு நீங்க ஹேர் செக் பண்ணணும். அண்ட் கைஸ் அகைன் நீங்க இந்த மெனு பட்டனை அதாவது இந்த செட்டிங்ஸ் மாத்திர பட்டனை வந்து பிரஸ் பண்ணா ஸ்கிரீன் சேஞ்ச் ஆகும். அண்ட் இப்போ இங்க செட்டிங்ஸ் ஆப்ஷன் காட்டுது. இதுல டிம்மிங் கண்ட்ரோல்னு இருக்கு. இந்த டிம்மிங் கண்ட்ரோல் மூலமாக நீங்க கிளஸ்டரோட பிரைட்னஸை அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் அகைன் இந்த மெனு பட்டனை பிரஸ் பண்ணா நம்ம ஃபர்ஸ்ட் எந்த ஸ்கிரீன்ல இருந்தோமோ அதே ஸ்கிரீனுக்கு நம்ம வந்துட்டோம். அதாவது அந்த ப்ளூ கலர் ஸ்கிரீன். அவ்வளவுதான் கைஸ். இந்த நிசான் மேக்னெட்ல ஃபுல்லி லோட டிஜிட்டல் 7-inch டிஎஃப்டி கலர்டு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் ஓவராலா இந்த கிளஸ்டர்ல உங்களுக்கு கிடைக்கிற ஃபீச்சர்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா டிஜிட்டல் ஸ்பீடோமீட்டர், டிஜிட்டல் டாக்கோமீட்டர், டிஜிட்டல் இன்ஜின் டெம்பரேச்சர், டிஜிட்டல் ஃபியூல் கேஜ், டிஜிட்டல் ஓடோமீட்டர், டிஜிட்டல் டைம், அவுட்சைட் டெம்பரேச்சர், மல்டி ட்ரிப் மீட்டர், ஃபியூல் எக்கனாமிக் டிஸ்ப்ளே, ஃபியூல் ஹிஸ்டரி டிஸ்ப்ளே, டயர் பிரஷர் மானிட்டரிங் சிஸ்டம், செட்டிங்ஸ் இன் டிம்மிங் கண்ட்ரோல் டு அட்ஜஸ்ட் பிரைட்னஸ் ஆஃப் த கிளஸ்டர், ஏபிஎஸ் அலர்ட், எலக்ட்ரிக் பவர் ஸ்டீரிங் அலர்ட், ஹேண்ட் பிரேக் அலர்ட், ஹேர் பேக் அலர்ட், ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் ஃபங்க்ஷன் அலர்ட், டயர் பிரஷர் வார்னிங், பேட்டரி டிஸ்சார்ஜ் வார்னிங், சீட் பெல்ட் வார்னிங், இன்ஜின் செக் வார்னிங், ஹை பீம் சைன், லோ பீம் சைன், ஃபாக் லைட் சைன், ரன் இண்டிகேட்டர் சைன் அண்ட் க்ரூஸ் கண்ட்ரோல் சைன் போன்ற வார்னிங் சைன்ஸ் அண்ட் டெக்னிக்கல் ஃபீச்சர்ஸ் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்ல உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் சிவிடி ஆட்டோமேட்டிக் வேரியன்ட்ல மட்டும் எக்ஸ்ட்ராவாக கியர் ஷிஃப்ட் இண்டிகேட்டர் கொடுத்திருக்காங்க. அதாவது அங்க PRND அண்ட் Lனு காட்டும். சிவிடி ஆட்டோமேட்டிக் வேரியன்ட்டில் மட்டும் எக்ஸ்ட்ராவாக இந்த ஒரு ஃபீச்சர் இருக்கு. அண்ட் கைஸ் டேஷ்போர்டு பாத்தீங்கன்னாக்கா நல்லா வைடா கொடுத்திருக்காங்க. ஸோ பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. அண்ட் அதே மாதிரி டேஷ்போர்டோட சைட்ல பாத்தீங்கன்னாக்கா ஒரு பியானோ பிளாக் ஃபினிஷ் ட்ரீட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. ஸோ டச் ஃபீல் பண்றதுக்கு நல்லா இருக்கு. அண்ட் அதே மாதிரி இதுக்கு பக்கத்துல கார்பன் ஃபைபர்னால செய்யப்பட்ட ஒரு பிளாஸ்டிக் மெட்டீரியல் இருக்கு. ஸோ டச் ஃபீல் ரொம்ப நல்லா இருக்கு கைஸ் இந்த கார்ல. அண்ட் சென்ட்ரல் கன்சோல்ல 8-inch இன்ஃபோடைன்மென்ட் சிஸ்டம் கொடுத்திருக்காங்க. இந்த இன்ஃபோடைன்மென்ட் சிஸ்டம் இப்போ ஆஃப்லைன்ல இருக்கு. அதனால டைம் அண்ட் டேட் மட்டும் தான் காட்டுது. இந்த ஸ்கிரீனை நம்ம இப்போ ஆன் பண்ணலாம். இங்க பாத்தீங்கன்னா ஆன் பண்ண உடனே மெனுஸ்லாம் ஷோ ஆகுது. அண்ட் இங்கே டார்க் மோட் இருக்கு. இது எதுக்குன்னா நைட் டிரைவிங் அப்போ இன்ஃபோடைன்மென்ட் சிஸ்டம்ல இருந்து வர வெளிச்சம் டிரைவருக்கு கண்ணு கொசும். அப்போ நீங்க இந்த டார்க் மோடை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னாக்கா டச் ஸ்கிரீன் இந்த மாதிரி பிளாங்க் ஆயிடும். ஸோ அப்போ டிரைவருக்கு நைட் டிரைவிங்ல கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் இந்த இடத்துல டைம் காட்டுது. அண்ட் இங்கே ரேடியோ, மீடியா, ஃபோன், டிரைவிங் ஈகோ, செட்டிங்ஸ் அண்ட் ஸ்மார்ட் ஃபோன் இன்டிகிரேஷன் போன்ற ஆப்ஷன்ஸ் இருக்கு. அண்ட் செட்டிங்ஸ்குள்ளே போனால் ஆடியோ செட்டிங், டிஸ்பிளே செட்டிங், டிவைஸ் செட்டிங் அண்ட் சிஸ்டம் செட்டிங் போன்ற ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் டிரைவிங் ஈக்கோல உங்களுடைய டிரைவிங் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி ஸ்கோர்ஸ் இங்கே காட்டும். அண்ட் ஸ்மார்ட் ஃபோன் இன்டிகிரேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கு. இது எதுக்குனாக்கா ஆண்ட்ராய்டு ஆட்டோ அண்ட் ஆப்பிள் கார்ப்ளேக்காக. எஸ் கைஸ், இந்த சிஸ்டம்ல வயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ அண்ட் ஆப்பிள் கார்ப்ளே கொடுத்துருக்காங்க. அண்ட் கூடவே நிசான் கனெக்ட் ஆப்னு ஒரு ஃபியூச்சரும் இருக்கு வித் ஸ்மார்ட் வாட்ச் கனெக்டிவிட்டியோட. ஸோ இந்த ஃபியூச்சர்ல 50க்கும் மேற்பட்ட சேஃப்டி அண்ட் கன்வீனியன்ஸ் ஃபியூச்சர் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் அந்த ஃபியூச்சர்ல சிலது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபைண்ட் மை கார்,
நிசான் ரோட் அசிஸ்டன்ட், வெஹிக்கல் ஸ்டேட்டஸ், வெஹிக்கல் ஹெல்த் ஸ்டேட்டஸ், கார் அலர்ட், ஸ்மார்ட் டிரைவ் ஸ்கோர் அண்ட் ஷாப் அட் ஹோம் போன்ற இன்னும் பல யூஸ்ஃபுல்லான ஃபியூச்சர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் இங்கே கேமரான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதை நம்ம டச் பண்ணா 360 டிகிரி கேமரா ஆன் ஆகும். அண்ட் இதில் 4 மோட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. போர்ட் ஐ அண்ட் ஃப்ரண்ட் வியூ, ஃப்ரண்ட் அண்ட் சைடு வியூ, ரியர் அண்ட் சைடு வியூ, போர்டு ஐ அண்ட் ரியர் வியூ. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது போர்டு ஐ அண்ட் ஃப்ரண்ட் வியூ. அண்ட் கைஸ், ஃப்ரண்ட் கேமராவை ஆன் பண்ணணும்னாக்கா இங்கே கேமரான்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதை நம்ம டச் பண்ணாலே போதும் ஃப்ரண்ட் கேமரா ஆன் ஆகிடும். அண்ட் கூடவே பக்கத்தில் 360 டிகிரி வியூவும் தெரியும். ஸோ ஃப்ரண்ட் கேமரா எப்போ யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னாக்கா, டிராஃபிக்கில் இன்ச் பை இன்ச் நம்ம மூவ் பண்ணும்போது நம்மளுடைய வண்டிக்கும் முன்னாடி இருக்கிற வண்டிக்கும் நடுவில் இருக்கிற கேப் எவ்வளோ இருக்குன்னு அக்யூரேட்டாக பார்த்துக்க உதவும். அண்ட் பார்க்கிங் பண்ணும்போதும் இந்த ஃப்ரண்ட் கேமரா நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நீங்கள் எப்போ 14 km/h ஸ்பீடில் வண்டியை மூவ் பண்ணுறீங்களோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரண்ட் கேமரா ஆஃப் ஆகிடும். ஏன்னா நீங்கள் வண்டியை வேகமாக ஓட்ட ஆரம்பிக்கும் போது ஃப்ரண்ட் கேமரா ஆனில் இருந்தால் ஐ கான்டாக்ட் ஃபுல்லாக அந்த சிஸ்டம் மேலே தான் இருக்கும். ரோட் மேலே கான்சென்ட்ரேஷன் மிஸ் ஆகும். ஸோ டிரைவர் சேஃப்டிக்காகவும் அண்ட் கூட வர பேசஞ்சர் சேஃப்டிக்காகவும் வண்டி எப்போ 14 km/h ஸ்பீடுக்கு ரீச் ஆகுதோ அப்போ ஃப்ரண்ட் கேமரா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். அண்ட் கைஸ், லெஃப்ட் சைடு தெளிவாக பார்க்கணும்னாக்கா இந்த கேமரா ஆப்ஷனை இன்னொரு வாட்டி டச் பண்ணுங்க. இப்போ பாத்தீங்கன்னாக்கா லெஃப்ட் சைடு வியூ தெளிவாக தெரியும். அண்ட் பக்கத்துல ஃப்ரண்ட் வியூவும் இருக்கு. அண்ட் இந்த ஃப்ரண்ட் வியூ இருக்கிற இடத்துல நீங்க ரியர் வியூ, அதாவது ரியர் கேமராவை ஆன் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். அண்ட் இதே மாதிரி ரைட் சைடு வியூ நீங்க தெளிவா பார்க்கணும்னாக்கா அகைன் இந்த கேமரா ஆப்ஷனை டச் பண்ணுங்க. இப்போ ரைட் சைடு வியூ ஷோ ஆகும். அண்ட் பக்கத்துல ஃப்ரண்ட் வியூ இல்லைனாக்கா ரியர் வியூவை நீங்க மாத்திக்கலாம். அண்ட் நீங்க எப்போ ரிவர்ஸ் கியரை போடுறீங்களோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக ரியர் வியூ கேமரா ஆன் ஆயிடும். கூடவே 360 டிகிரி வியூவும் இங்க தெரியும். இப்போ வண்டி ரிவர்ஸ்ல எடுத்தா கைட் லைனோட ரியர் வியூ கேமரா தெரியும். அண்ட் லெஃப்ட் சைடில் நல்லா பாருங்க, நம்ம எந்த அளவுக்கு அந்த வாலுக்கு பக்கத்தில் போகிறோம்னு அக்யூரேட்டாக காட்டுது. அண்ட் இப்போ ரிவர்ஸ்லேயே போகிறோம் கைஸ். இங்கே ரியர் கேமராவில் ஒரு விஷயம் நோட்டீஸ் ஆகுது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பள்ளம், அதாவது ஒரு பாட் ஹோல். ஸோ பள்ளம் இருக்கிறது தெளிவாக ரியர் கேமராவில் நம்மளால் பார்க்க முடியுது. அண்ட் இப்போ நம்ம ஃப்ரண்ட் கியரை போட்டோம்னாக்கா, அதாவது ஃபர்ஸ்ட் கியர் போட்டோம்னா ரியர் கேமரா ஆஃப் ஆகிடும். ஸோ கைஸ், 360 டிகிரி கேமரானால உங்களுக்கு ஓவரால் விசிபிலிட்டி நல்லா இருக்கும், பிளைண்ட் ஸ்பாட் குறையும் அண்ட் சேஃப்டி அதிகரிக்கும். அண்ட் இந்த இடத்துல கேமரா டிஸ்பிளேயோடைய கான்ட்ராஸ்ட், பிரைட்னஸ் அண்ட் சேச்சுரேஷன்ஸை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஓவராலாக இந்த இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டமில் கிடைக்கிற ஃபீச்சர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே, 360 டிகிரி கேமரா வித் கைட்லைன், எஃப்எம், ஆடியோ செட்டிங், டிஸ்பிளே செட்டிங், டிவைஸ் செட்டிங், சிஸ்டம் செட்டிங், டிரைவிங் ஈகோ, மீடியா, ஃபோன், ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, இன்டிகிரேட்டட் 2D IN ஆடியோ, வைஃபை கனெக்டிவிட்டி ஃபார் ஆண்ட்ராய்டு ஆட்டோ அண்ட் ஆப்பிள் கார்ப்ளே, ட்ரிப் மீட்டர் இன்ஃபர்மேஷன், GPS நேவிகேஷன் கனெக்ட் வித் யுவர் மொபைல், iPod சப்போர்ட், HVAC ஏர்ஃப்ளோ இண்டிகேட்டர், வாட்ஸ்அப் நோட்டிஃபிகேஷன் ரீட் அவுட், ஸ்மார்ட் வாட்ச் கனெக்டிவிட்டி அண்ட் நிசான் கனெக்ட் ஆப் போன்ற இன்னும் பல ஃபியூச்சர்ஸ் இந்த இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம்ல உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் இந்த வண்டியை உருவாக்கிய சீஃப் வெஹிக்கிள் இன்ஜினியரான நொபுயுகி கவாய் 3 முக்கியமான கீவேர்ட் சொல்லியிருக்கிறாரு. நான் சொன்னேன்ல கைஸ், அதில் 3வது கீவேர்டாக நிசான் இன்டெலிஜென்ட் மொபிலிட்டின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ அதுக்கு அர்த்தம் இதுதான். அதாவது இந்த இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம்ல இவ்வளோ ஸ்மார்ட்டான ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்கிறதுனால அவர் இந்த கீவேர்டை சொல்லியிருக்கிறாரு. அண்ட் சிஸ்டம் கீழே டிஃபாகர் ஸ்விட்ச், ஹசார்ட் லைட் ஸ்விட்ச் அண்ட் ஆல் 4 டோர்ஸை லாக் பண்ணுறதுக்கும் அன்லாக் பண்ணுறதுக்குமான ஸ்விட்ச் இருக்கு. அண்ட் இங்கே ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நாப் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபேன் ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. டோட்டலாக இதில் 7 ஸ்பீட் இருக்குது. அதாவது நம்ம வீட்டில் ஃபேன் சுவிட்ச் போடுறோம்னாக்கா அதில் 1, 2, 3, 4ன்னு வரும்ல. ஸோ அதே மாதிரி இதில் ஃபேன் ஸ்பீட் பார்த்தீங்கன்னாக்கா 7 வரைக்கும் இருக்குது. அண்ட் செகண்ட் நம்ம பார்த்தோம்னாக்கா ஏசியோடைய டெம்பரேச்சரை செட் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க. லோவில் வச்சோம்னாக்கா அதிகப்படியான கூலிங் வரும். இதில் 19லேருந்து 28 வரை டெம்பரேச்சரை நம்ம செட் பண்ணிக்க ஆப்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் 28க்கு மேலே போனீங்கன்னாக்கா H1ன்னு காட்டும். ஸோ அந்த H1க்கு மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஹீட்டர் ஆன் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். குளிர்காலத்தில் ஹீட்டர் ஆன் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் கதகதப்பாக இருக்கும். ஸோ நீங்கள் 28க்கு மேலே போனாலே ஹீட்டர் ஆன் ஆகிடும். அண்ட் டேர் நாப் பார்த்தீங்கன்னாக்கா ஏசியோடைய ஹேர் ஃப்ளோ எந்த டைரக்ஷனில் வைக்கணும்னு செட் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த டயக்ராமை பாருங்கள், ஒரு மனுஷன் சீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. அண்ட் ஆரோ மார்க்கை பாருங்கள், டேரெக்டாக ஒரு ஃபேஸ் நோக்கி இருக்குது. ஸோ அப்போது இந்த ஏசியோடைய கூலிங் நேராக அவருடைய முகத்தில் அடிக்கும். அதாவது டிரைவருக்கும் கோ பேசஞ்சருக்கும் சொல்கிறேன் கைஸ். அண்ட் இப்போ நீங்கள் இதை ரொட்டேட் பண்ணிங்கனாக்கா ஏசியோடைய ஹேர் ஃப்ளோ டைரக்ஷன் சேஞ்ச் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஆரோ மார்க் காலுக்கு காட்டுது. அண்ட் விண்ட்ஷீல்டில் டிஃபாகர் ஆனில் இருக்குன்னு ஷோ ஆகுது. ஸோ கைஸ், அந்த ஆரோ மார்க் எந்த டைரக்ஷனில் காட்டுதோ அந்த டைரக்ஷனை நோக்கி தான் உங்களுக்கு ஏசியோடைய கூலிங் வரும். ஸோ எப்படி காலுக்கு அடிக்கும் ஏசியோடைய கூலிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த இடத்துல டிரைவருக்கும் கோ பேசஞ்சருக்கு மட்டும் சில ஏசி வென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது லெக் சைடில் நீங்களே பார்க்கலாம், இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிட்டு இருக்கும். ஸோ அந்த வென்ட்ஸ் வழியாக ஏசியோடைய கூலிங் வரும். ஸோ அதனால் டிரைவருக்கும் சரி கோ பேசஞ்சருக்கும் சரி கால் கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்கும். அண்ட் அகைன் நீங்கள் இந்த நாபை ரொட்டேட் பண்ணால் ஏசியோடைய ஹேர் ஃப்ளோ சேஞ்ச் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா டயக்ராம் இங்கே சேஞ்ச் ஆயிருக்கு. இந்த டயக்ராமுக்கு அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா டிஃபாகர் மட்டும் செயல்படும். டிஃபாகர் மீன்ஸ் குளிர்காலத்தில் ஃப்ரண்ட் விண்ட்ஷீல்டும் அண்ட் ரியர் விண்ட்ஷீல்டும் பனியால் மூடிடும்.
ஸோ உங்களுக்கு விசிபிலிட்டி சரியாக கிடைக்காது. அப்போ நீங்கள் டீஃபாகர் ஆன் பண்ணிட்டீங்கன்னாக்கா ஏசியோட ஹேர் ஃப்ளோ பார்த்தீங்கன்னாக்கா அந்த விண்ட்ஷீல்டில் அடிக்கும். அப்போது அந்த விண்ட்ஷீல்டில் இருக்கிற ஃபாக்லாம் வந்து போயிடும். ஸோ இதுதான் டீஃபாகர்னு சொல்லுவாங்க. அண்ட் இப்போ நீங்கள் நாபை ரொட்டேட் பண்ணால் டயக்ராம் இங்கே சேஞ்ச் ஆகுது. இந்த டயக்ராமில் 2 ஆரோ மார்க்ஸ் காட்டுது. ஒரு ஆரோ மார்க் நம்மளுடைய முகத்துக்கும் அண்ட் இன்னொரு ஆரோ மார்க் நம்மளுடைய காலுக்கும் காட்டுது. ஸோ அதுக்கு மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா டிரைவருக்கும் கோ பேசஞ்சருக்கும் ஃபேஸில் கூலிங் அடிக்கும் அண்ட் அதே மாதிரி காலுக்கும் கூலிங் அடிக்கும். அண்ட் அகைன் இந்த நாபை ரொட்டேட் பண்ணால் இங்கே டயக்ராம் சேஞ்ச் ஆகுது. இப்போ இந்த டயக்ராமில் என்ன சொல்லியிருக்குனாக்கா ஏசியோட ஹேர் ஃப்ளோ டேரெக்டாக காலுக்கு மட்டும்தான் அடிக்கும்னு சொல்லியிருக்கு. ஸோ இவ்வளோதான் கைஸ், ஏசியோட ஹேர் ஃப்ளோ டைரக்ஷனை நம்மளால சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அண்ட் கைஸ் எனக்கு மேனுவலாக ஏசியை செட் பண்ண வராதுன்னு அப்படி நீங்கள் சொன்னீங்கன்னாக்கா ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. இங்கே ஆட்டோன்னு ஒரு பட்டன் இருக்குது. இந்த பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக ஏசி அதுவாகவே டெம்பரேச்சரை செட் பண்ணிக்கும், ஃபேன் ஸ்பீடை செட் பண்ணிக்கும் அண்ட் ஹேர் ஃப்ளோ டைரக்ஷனையும் செட் பண்ணிக்கும். ஸோ இதெல்லாம் எப்படி தானாக செட் பண்ணிக்கும் கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கனாக்கா மேலே ரூஃபில் ஆட்டோ கிளைமேட் கண்ட்ரோலுக்கு ஒரு சென்சார் கொடுத்துருக்குறாங்க. இந்த சென்சார் தான் கேபினுக்குள்ளே இருக்கிற டெம்பரேச்சரை சென்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் பட்டனை ப்ரெஸ் பண்ணாலே போதும், இந்த சென்சார் கேபினுக்குள்ளே எந்த அளவுக்கு டெம்பரேச்சர் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் கேபினுக்குள்ளே வெப்பம் அதிகமாக இருந்தால் ஏசியோடைய கூலிங் அதிகரிக்க செய்யும் அண்ட் ஃபேன் ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் ஏசியோடைய ஹேர் ஃப்ளோ எந்த டைரக்ஷனில் அடிக்கணும்னு ஆட்டோமேட்டிக்காக அதுவாகவே செட் பண்ணிக்கும். இல்லை கேபினுக்குள்ளே குளிர் அதிகமாக இருக்கு, ஜில்லுன்னு இருக்குனாக்கா இந்த சென்சார் அதை சென்ஸ் பண்ணிட்டு ஹீட்டரை ஆன் பண்ணி விட்டுரும் அண்ட் எந்த அளவுக்கு ஃபேன் ஸ்பீடை செட் பண்ணணுமோ அந்த அளவுக்கு ஃபேன் ஸ்பீடை செட் பண்ணி விட்டுரும் அண்ட் ஹேர் ஃப்ளோ எந்த டைரக்ஷனில் அடிக்கணும்னு ஆட்டோமேட்டிக்காக அதுவாகவே தானாக செட் பண்ணிக்கும். ஸோ இப்படி தான் ஆட்டோ கிளைமேட் கண்ட்ரோல் ஒர்க் ஆகுது. அண்ட் ஏசி கண்ட்ரோல்ஸ்க்கு கீழே பார்த்தீங்கன்னாக்கா மொபைல் வைக்கிறதுக்கு இடம் இருக்கு. அண்ட் உங்களுடைய மொபைல் வயர்லெஸ் சார்ஜரை சப்போர்ட் பண்ணும்னாக்கா நீங்கள் அக்சசரிஸ் மூலியமாக வயர்லெஸ் சார்ஜரை இங்கே ஃபிட் பண்ணிக்கலாம். அண்ட் இது மட்டும் இல்லாமல் நிசான் உங்களுக்கு டெக் பேக்குன்னு ஒன்று ஆஃபர் பண்ணுறாங்க. அந்த டெக் பேக்கில் பார்த்தீங்கன்னாக்கா 6 அமேசிங்கான கூல் ஃபியூச்சர்ஸ் இருக்கு. அது என்னன்னு பார்த்தோம்னா வயர்லெஸ் சார்ஜர், எல்இடி ஸ்கஃப்லைட், ஹேர் பியூரிஃபையர், பெடல் லேம்ப், ஜேபிஎல்ல ஹை எண்ட் ஸ்பீக்கர்ஸ் அண்ட் ஆம்பியன்ட் மோட் லைட்டிங் போன்ற 6 அமேசிங்கான ஃபியூச்சர்ஸ் உங்களுக்கு டெக் பேக்கில் கிடைக்கும். அண்ட் இங்க ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் பட்டன் கொடுத்துருக்காங்க. சரௌண்டிங்ல குரோம் யூசேஜஸும் இருக்கு. அண்ட் இந்த இடத்துல ஒரு 12 வாட் சார்ஜிங் சாக்கெட் கிடைக்கும். அதுக்கு கீழே யூஎஸ்பி போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் பக்கத்தில் ஒரு ஸ்பேஸும் இருக்கு. அண்ட் இது மேனுவல் டிரான்ஸ்மிஷன் வேரியன்ட்ங்கிறதுனால இங்க 5 ஸ்பீட் மேனுவல் கியர் லிவர் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் கியருக்கும் ரிவர்ஸ் கியருக்கும் நடுவில் சேஃப்டி லாக் ஒன்று இருக்கு. அண்ட் இந்த கியர் லிவர்ல பியானோ பிளாக் ஃபினிஷோட சில்வர் எலமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த கியர் லிவரை சுத்தி லெதர் ராப்பிங்கும் பண்ணியிருக்காங்க வித் ஒயிட் கலர் ஸ்டிச்சிங்ஸோட. அண்ட் இதுவே ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் வேரியன்ட்டாக இருந்தா உங்களுக்கு இங்க டர்போ சிவிடி கியர் பாக்ஸ் கிடைக்கும். அண்ட் இந்த சிவிடியில் புதுசாக ஒரு டெக்னாலஜியை யூஸ் பண்ணியிருக்காங்க நிசான். அது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ்ட்ரானிக். ஸோ இந்த எக்ஸ்ட்ரானிக் டெக்னாலஜி மூலியமாக உங்களுக்கு அதிகப்படியான மைலேஜும் இன்ஜினில் ரீஃபைன் பவர் டெலிவரியும் அண்ட் ஸ்மூத்தான டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் இந்த சிவிடி கியர் பாக்ஸில் 5 மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்த்தோம்னாக்கா பார்க்கிங் மோட், ரிவர்ஸ் மோட், நியூட்ரல் மோட், டிரைவ் மோட் அண்ட் லோ மோட். ஸோ இந்த பார்க்கிங் மோட், ரிவர்ஸ் மோட், நியூட்ரல் மோட், டிரைவ் மோட் பற்றி பொதுவாக எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இந்த எல் மோட் அதாவது இந்த லோ மோட் பற்றி சில பேருக்கு தான் தெரியும். ஸோ இந்த லோ மோடுக்கு மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா லோவஸ்ட் கியர். அதாவது இந்த லோ மோட் பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் கியர் இல்லைனாக்கா செகண்ட் கியரில் தான் வண்டி ஓடும். அண்ட் இந்த லோ மோடை நம்ம எப்போ யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஒரு ஹில் டிரைவ் பண்ணுறீங்க இல்லைனாக்கா ஒரு ஸ்லோப்பில் நீங்கள் வண்டியை ஏற்றுனீங்கன்னாக்கா அப்போ அதிகப்படியான பவர் அண்ட் டார்க் உங்களுக்கு வேணும். அப்போ அதிகப்படியான பவர் அண்ட் டார்க் காருக்கு வேணுங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த லோ மோடை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே மேனுவல் ஹேண்ட் பிரேக் இருக்கு. இந்த ஹேண்ட் பிரேக்லையும் லெதர் யூசேஜஸ் பண்ணியிருக்காங்க வித் ஒயிட் கலர் ஸ்டிச்சிங்ஸோட. அண்ட் இந்த ஹேண்ட் பிரேக்கோட பட்டன் பார்த்தீங்கன்னாக்கா குரோம் ஃபினிஷ்ல இருக்கு. அண்ட் சென்ட்ரல் கன்சோல்ல 2 கப் ஹோல்டர்ஸ் கிடைக்கும் ஃபார் டிரைவர் அண்ட் கோ பேசஞ்சருக்காக. அண்ட் இங்க டேஷ்போர்ட்ல கார்பன் ஃபைபர் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. கீழே ஒரு க்ளோவ் பாக்ஸ் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கிடைக்கும். இந்த ஸ்டோரேஜ் ஸ்பேஸ்ல பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு டீப்பான ஸ்பேஸ் தான் கொடுத்துருக்காங்க நிசான். அண்ட் கோ பேசஞ்சர் சைட் டோர்லையும் சில்வர் கலர்ட் இன்னர் டோர் ஓப்பனர், ஃபேப்ரிக் ஆம்ரெஸ்ட், யூட்டிலிட்டி ஸ்பேஸ், பவர் விண்டோ பட்டன், சில்வர் கலர்ட் எலமெண்ட், 1 லிட்டர் பாட்டில் ஹோல்டர் அண்ட் பக்கத்தில் ஒரு சின்ன ஸ்பேஸ் அண்ட் அதுக்கு பக்கத்தில் ஒரு ஸ்பீக்கர் இருக்கு. அண்ட் இங்க கோ பேசஞ்சருக்கு கிடைக்கிற லெக் ரூம் பாருங்க. ஈவன் இங்க 6 ஃபீட் பர்சனாக இருந்தாலும் நல்ல லெக் ரூம் அண்ட் ஹெட் ரூம் கிடைக்கும். அண்ட் கைஸ் டிரைவருக்கும் சரி கோ பேசஞ்சருக்கும் சரி சீட்ல லம்பர் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க போத் ரைட் அண்ட் லெஃப்ட் சைடில். அண்ட் சீட்டோடைய டிசைன் பேட்டர்ன் பாருங்க, நல்லா கிறிஸ்மா லுக் தருது. கிறிஸ்மா மீன்ஸ் பியூட்டிஃபுல். அண்ட் சீட்டோடைய குஷன்ஸும் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா சாஃப்டாக கொடுத்துருக்கிறதுனால லாங் ஜெர்னிஸ் ஈஸியாக போக முடியும். அண்ட் பேக் போஸ்டர்லையும் உங்களுக்கு லம்போர் சப்போர்ட் இருக்கு. ஸோ இதனால வண்டி கார்னரிங் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா சப்போர்ட் கிடைக்கும், பாடி ரோல் ஆகாது. அண்ட் இங்கேயும் அந்த கிறிஸ்மா லுக் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. அண்ட் கைஸ் 2 முக்கியமான விஷயம், ஆல்ரோ சீட்ஸ்க்கும் இங்க அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் இரண்டாவது ஃப்ரண்ட் 2 சீட்ஸ்க்கும் இடையில 700 மில்லிமீட்டர் டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கிறதுனால டிரைவருக்கும் அண்ட் கோ பேசஞ்சருக்கும் ஒரு ஸ்பேசியஸ் ஃபீல் தரும். அண்ட் கோ பேசஞ்சர் சேஃப்டிக்காக இங்க SRS ஏர்பேக் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டிரைவருக்கும் ஸ்டேரிங் வீல்ல ஒரு SRS ஏர்பேக் இருக்கு. அண்ட் கோ பேசஞ்சர் கன்வீனியன்ஸ்க்காக இங்க ஒரு கிராப் ஹேண்டல் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்க சன்ஷேட் வித் வேனிட்டி மிரர் கிடைக்கும். அண்ட் ஃப்ரண்ட் ரோக்கு 3 தனித்தனி சுவிட்சஸோட ஹாலஜன் ரீடிங் லேம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஹாலஜன் ரீடிங் லேம்ப்ஸ்ல இருந்து போதுமான அளவுக்கு வெளிச்சம் வரும்.
அண்ட் இந்த இடத்துல ஒரு மைக் இருக்குது ஃபோன் கால் பேசுகிறதுக்கு. ஓகே கைஸ், ஓவராலாக இப்போது ஃப்ரண்ட் ரோவில் கிடைக்கிற ஃபியூச்சர்ஸ் பற்றி எல்லாம் பார்த்துட்டோம். ஸோ நம்ம இப்போது ரியர் ரோவில் கிடைக்கிற ஃபியூச்சர்ஸ் பற்றி பார்ப்போம். அண்ட் இப்போ நம்ம செகண்ட் ரோ டோரை ஓப்பன் பண்ணலாம். டோர் ஓப்பன் பண்ணும்போது ஹெவி ஃபீல் தருது, ஏன்னா சைடு இம்பேக்ட் பீம் இங்கே இருக்குது. அண்ட் ரியர் டோருடைய வியூ அண்ட் கைஸ், ரியர் ரோவில் என்ட்ரி பண்ணுறதுக்கு இங்கே நல்லா இடம் இருக்குது. ஆனால் டிரைவர் சீட் ஃபுல் ரிக்ளைனில் இருக்கிறதுனால இங்கே லெக் ஸ்பேஸ் இல்லை. ஸோ நான் இப்போ அந்த டிரைவர் சீட்டில் இருக்கிற ரிக்ளைனை சரி பண்ணிட்டு வரேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ரியர் ரோவில் நல்ல ஒரு ஸ்பேஸ் இருக்குது. அண்ட் செகண்ட் ரோ டோர்லையும் பவர் விண்டோஸோடைய ஸ்விட்ச், யூட்டிலிட்டி ஸ்பேஸ், சில்வர் கலர் ட்ரீட்மெண்ட், ஃபேப்ரிக் ஆம்ரெஸ்ட், கீழே 1 லிட்டர் பாட்டில் ஹோல்டர் அண்ட் பக்கத்தில் சின்ன ஸ்பேஸ் அண்ட் அதுக்கு பக்கத்தில் ஒரு ஸ்பீக்கர் இருக்குது. அண்ட் பின்னாடி 2 டோர்ஸ்லையும் இந்த மாதிரி ஒரு லாக் சிஸ்டம் கொடுத்துருக்குறாங்க. இது சைல்டு சேஃப்டி லாக்குன்னு சொல்லுவாங்க. அண்ட் செகண்ட் ரோவில் பெஞ்ச் சீட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இந்த சென்டர் ஆம்ரெஸ்ட்டில் உங்களுக்கு 2 கப் ஹோல்டர்ஸும் கிடைக்கும். அண்ட் இங்கே ஒரு சின்ன ஸ்பேஸும் இருக்குது. அண்ட் செகண்ட் ரோ பேசஞ்சர் வசதிக்காக ரியர் ரோலையும் உங்களுக்கு 2 ஏசி வென்ட்ஸ் கிடைக்கும். இந்த ஏசி வென்ட்ஸ்க்கு கீழே ஒரு நாப் இருக்குது. இந்த நாப்பை நீங்கள் யூஸ் பண்ணி இந்த ரியர் ஏசியை ஆன் ஆஃப் பண்ணிக்க முடியும். அண்ட் கீழே மொபைல் சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட்டும் கொடுத்துருக்காங்க. அண்ட் செகண்ட் ரோக்காக ஒரு ஹாலஜன் ரீடிங் லைட்டும் இருக்குது. அண்ட் கைஸ், இப்போ 5 to 5 அடி ஹைட் உள்ள ஒரு பர்சனை நான் உள்ளே உட்கார வைக்கிறேன். ஸோ இவருடைய லெக் ஸ்பேஸ் பார்த்தோம்னாக்கா நல்லா மேசிவாக இருக்குது. அண்ட் டிரைவர் சீட்டோடைய ரிக்ளைன் ஆப்ஷனை நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். அட்ஜஸ்ட் பண்ணியும் கூட அவருடைய கால் முட்டிக்கும் அந்த டிரைவர் சீட்டுக்கும் இடையில் இருக்கிற கேப் பாருங்கள், நல்லா லெக் ரூம் இருக்குது. அண்ட் இவருடைய டை சப்போர்ட்டும் பார்த்தோம்னாக்கா பெர்ஃபெக்டாக தான் இருக்குது. அண்ட் செகண்ட் ரோவில் 6 ஃபீட் ஹைட் உள்ள ஒரு பர்சன் உட்காந்தாலும் கூட அவருக்கு நல்ல ஒரு லெக் ரூம் கிடைக்கும். ஏன்னா செகண்ட் ரோவுடைய லென்த் பார்த்தீங்கன்னாக்கா 593 மில்லிமீட்டர். அண்ட் இவருடைய ஹெட்ரூமும் பாருங்கள், அவருடைய தலைக்கும் அந்த ரூஃபுக்கும் உள்ள கேப் அருமையாக இருக்குது. ஸோ தலை ரூஃபில் இடிக்காது. அண்ட் கைஸ், இப்போ நான் அவரை லெஃப்ட் சைடில் தள்ளி உட்கார சொன்னேன். இப்போ இங்கே பார்த்தோம்னாக்கா இன்னும் 2 பேர் உட்காரதுக்கு தாராளமான இடம் இருக்குது. அண்ட் கைஸ், நான் இன்னொரு விஷயத்த சொல்லிடுறேன். நீங்கள் ரொம்ப ஃபேட்டாக இருந்தீங்கன்னாக்கா இங்கே 2 பேர் தான் உட்கார முடியும். இல்லை நீங்கள் மீடியமான ஃபேட்டில் இருக்கிறீங்க, இல்லைனாக்கா ரொம்ப லீனாக இருக்கிறீங்கனாக்கா தாராளமாக இங்கே 3 பேர் உட்காரலாம். அண்ட் கைஸ், நீங்கள் என்ன வீடியோவில் பார்த்துருப்பீங்க, என்ன மாதிரி ஹைட் உள்ள பர்சன் அண்ட் என்ன மாதிரி ஒரு ஃபேட் உள்ள பர்சன் 3 பேராக இருந்தாலும் தாராளமாக செகண்ட் ரோவில் உட்கார முடியும். அண்ட் உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ்க்காக 5.6 அடி ஹைட் உள்ள இன்னொரு பர்சனை நான் உள்ளே உட்கார வைக்கிறேன். அண்ட் இப்போ இவருடைய லெக் ரூம் பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் கூடவே தை சப்போர்ட்டும் பார்த்தீங்கன்னாக்கா பெர்ஃபெக்டாக தான் இருக்குது. அண்ட் ஹெட்ரூமும் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப நல்ல மேசிவாக தான் இருக்குது. அண்ட் கைஸ், இப்போ செகண்ட் ரோவில் 2 பேர் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அண்ட் சென்டர்லேயும் இன்னொரு பர்சன் உட்கார்ற அளவுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்குது. அண்ட் கேமராவில் பார்க்குறதுக்கு உங்களுக்கு சென்டரில் ஸ்பேஸ் கிடைக்காத மாதிரி தான் இருக்கும். அதாவது ஷோல்டர் ரூம் இடிக்கிற மாதிரி தான் தெரியும். ஏன்னா கேமராவுடைய வைட் லென்ஸ் அப்படி. ஸோ நீங்கள் நேராக பார்த்தா தான், அதுவும் ப்ராக்டிக்கலாக நீங்கள் 3 பேராக உட்காந்து பார்த்தா தான் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்பேஸ் இங்கே நிசானில் கிடைக்குதுன்னு புரியும். அண்ட் கைஸ், நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நீங்கள் ரொம்ப ஃபேட்டாக இருந்தீங்கன்னாக்கா 2 பேர் தான் பின்னாடி உட்கார முடியும். அண்ட் சென்டரில் குழந்தைகளை உட்கார வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் லீனாக இருக்கிறீங்க, இல்லைனாக்கா என்னுடைய ஹைட்டில் என்னுடைய ஃபேட்டில் இருக்கிறீங்கனாக்கா தாராளமாக 3 பேர் உட்கார முடியும். அண்ட் கைஸ், இப்போ காரில் இருந்து இவங்க வெளியில் வர போகிறாங்க. ஸோ இவங்களுடைய எக்ரஸ், அதாவது வெளியில் வரும்போது எவ்வளோ ஈஸியாக வராங்கன்னு பாருங்கள். ஸோ பார்த்தீங்களா எவ்வளோ ஈஸியாக இறங்கினாங்கன்னு. அண்ட் கைஸ், 2 முக்கியமான விஷயம், உங்களுக்கு ரியர் ரோவில் 2 ஐசோபிக் சைல்ட் சீட் மவுண்ட்ஸ் கிடைக்கும் லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில். ஸோ இந்த ஐசோபிக் சைல்ட் சீட் மவுண்ட்டில் உங்களுடைய குழந்தைகளை சேஃப்டியாக உட்கார வைங்க. அதாவது இந்த மாதிரி ஒரு சீட்டை தனியாக வாங்கி அந்த சீட்டில் உங்களுடைய குழந்தைய உட்கார வச்சு சீட்டை லாக் பண்ணிடுங்க சீட்டோட. ஸோ இது ஒரு சேஃப்டி ஃபீச்சர் தான் கைஸ் உங்களுடைய குழந்தைகளுக்காக. அண்ட் 2வது, எல்லா சீட்லேயும் உங்களுக்கு சீட் பெல்ட்ஸ் கிடைக்கும். ஆனால் ஃப்ரண்ட் ரோவில் மட்டும் டிரைவருக்கும் அண்ட் கோ பேசஞ்சருக்கும் ப்ரீ டென்ஷனர் அண்ட் ஃபோர்ஸ் லிமிட்டர் சீட் பெல்ட் கிடைக்கும். ஓகே கைஸ், இப்போ நம்ம இன்டீரியரில் இருக்கிற ஃபர்ஸ்ட் ரோ அண்ட் செகண்ட் ரோல கிடைக்கிற ஃபியூச்சர்ஸ் பத்தி எல்லாம் பார்த்துட்டோம். இப்போ நாம இந்த வண்டியோட பூட் ஸ்பேஸ் பத்தி பார்ப்போம். இந்த பூட் டோரை ஓபன் பண்றதுக்கு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பட்டன் இங்க கொடுத்துருக்காங்க. அதை பிரஸ் பண்ணாதான் பூட் டோர் ஓபன் பண்ண முடியும். அண்ட் இங்க பார்த்தோம்னா 336 லிட்டர் பூட் ஸ்பேஸ் கிடைக்கும். நல்ல ஸ்கொயர் டைப்ல பூட் ஸ்பேஸ் இருக்கு. அண்ட் ரைட் அண்ட் லெஃப்ட் சைடில் இந்த மாதிரி ஒரு ஷாப்பிங் ஹூக் கொடுத்துருக்குறாங்க. இதில் நம்ம சின்ன சின்ன கேரி பேக்ஸ் இல்லை சின்ன பொருட்களை மாட்டிக்க முடியும். அண்ட் இங்கே லெஃப்ட் சைடில் ஒரு பூட் லேம்பும் இருக்குது. ஸோ நைட் டைமில் பூட்டை அசஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். அண்ட் இந்த மேட்டிக் கீழே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்பேர் வீல் டயர் இருக்குது. அண்ட் இந்த ஸ்பேர் வீல் டயருடைய ரேஷியோ பார்த்தீங்கன்னாக்கா 185/65 செக்ஷன் 15 இன்ச் டியூப்லெஸ் வித் ஸ்டீல் வீல் கொடுத்துருக்குறாங்க.
அண்ட் இங்கே ரியர் பார்சல் ட்ரே ஃபியூச்சரும் இருக்குது. இந்த ரியர் பார்சல் ட்ரே மேலே சின்ன சின்ன பொருட்களை நீங்கள் வச்சுக்க முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ரியர் பார்சல் ட்ரேவை நீங்கள் ரிமூவ் கூட பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பார்சல் ட்ரே கரெக்டியாச்சு. ஸோ அதோடைய வியூ தான் இது. அண்ட் கைஸ், இந்த பூட் ஸ்பேஸ் உங்களுக்கு பத்தல, காரில் 2 பேர் தான் போக போகிறீங்கனாக்கா இந்த செகண்ட் ரோ சீட்ஸை நீங்கள் ஃபோல்ட் பண்ணிக்க முடியும். இந்த நாபை இழுத்து தள்ளுனா போதும் 60:40 ஸ்ப்ளிட் ஃபோல்ட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா பூட் ஸ்பேஸ் அதிகரிச்சிருக்கு. டோட்டலாக இப்போ பூட் ஸ்பேஸ் 690 லிட்டர்ஸ் கிடைக்கும். அண்ட் இந்த பூட் ஸ்பேஸும் எனக்கு பத்தலை அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா மேலே ரூஃபில் லக்கேஜ் கேரியரும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் மேலே ரூஃபில் எவ்வளோ லோட் ஏற்றலாம்னு பார்த்தீங்கன்னாக்கா 50 கிலோகிராம். அண்ட் கைஸ், இப்போ நம்ம இந்த வண்டியுடைய இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் டிரான்ஸ்மிஷன் ஆப்ஷன்ஸ் பற்றி பார்ப்போம். இந்த வண்டியில் 3 இன்ஜின் ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். முதலாவது இன்ஜின் டைப் பார்த்தீங்கன்னாக்கா SOHC 3 சிலிண்டர் அண்ட் 4 வாட்ஸ் பெர் சிலிண்டரோட B4V 1 லிட்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜின் கிடைக்கும். டிஸ்பிளேஸ்மெண்ட் 999 cc. அண்ட் இந்த இன்ஜினுடைய மேக்ஸ் பவர் பார்த்தீங்கன்னாக்கா 71.2 bhp அட் 6250 rpmல ப்ரொடியூஸ் பண்ணும். அண்ட் மேக்ஸிமம் டார்க் 96 நியூட்டன் மீட்டர் அட் 3500 rpmல ப்ரொடியூஸ் பண்ணும். அண்ட் இந்த இன்ஜினுடைய டிரான்ஸ்மிஷன் டைப் பார்த்தீங்கன்னாக்கா 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரெண்டாவது இன்ஜின் டைப் பார்த்தோம்னாக்கா SOHC 3 சிலிண்டர் அண்ட் 4 வாட்ஸ் பெர் சிலிண்டரோட HRAO 1 லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின் கிடைக்கும். டிஸ்பிளேஸ்மெண்ட் 999 cc. அண்ட் இந்த இன்ஜினுடைய மேக்ஸ் பவர் பார்த்தீங்கன்னாக்கா 98.63 bhp at 5000 rpmல ப்ரொடியூஸ் பண்ணும். அண்ட் மேக்ஸ் டார்க் 160 நியூட்டன் மீட்டர் அட் 2800 to 3600 rpmல ப்ரொடியூஸ் பண்ணும். அண்ட் இந்த இன்ஜினுடைய டிரான்ஸ்மிஷன் டைப் பார்த்தீங்கன்னாக்கா 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் மூன்றாவது இன்ஜின் டைப் பார்த்தோம்னாக்கா சேம் அதே தான் SOHC 3 சிலிண்டர் அண்ட் 4 வாட்ஸ் பெர் சிலிண்டரோட HRAO 1 லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின் கிடைக்கும். டிஸ்பிளேஸ்மெண்ட் 999 cc. அண்ட் இந்த இன்ஜினுடைய மேக்ஸ் பவர் பார்த்தோம்னாக்கா 98.63 bhp அட் 4000 rpmல ப்ரொடியூஸ் பண்ணும். அண்ட் மேக்ஸ் டார்க் 152 நியூட்டன் மீட்டர் அட் 2200 to 4400 rpmல ப்ரொடியூஸ் பண்ணும். அண்ட் இந்த இன்ஜினுடைய டிரான்ஸ்மிஷன் டைப் பார்த்தோம்னாக்கா ஆட்டோமேட்டிக் எக்ஸ்ட்ரானிக் CVT கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த 3 இன்ஜின்ஸோடைய ARAI சர்டிஃபிகேட் இப்போ டிஸ்பிளேல ஷோ ஆகும். அதை நீங்கள் பவுஸ் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் கைஸ், இப்போ நம்ம இந்த வண்டியில் கிடைக்கிற கலர் ஆப்ஷன்ஸ் பற்றி பார்ப்போம். டூல் டோன் வேரியண்ட்டில் உங்களுக்கு 4 விதமான கலர் ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். அது என்னென்னு பார்த்தோம்னா ரெட் அண்ட் பிளாக், ஒயிட் அண்ட் பிளாக், ப்ரௌன் அண்ட் பிளாக் அண்ட் ப்ளூ அண்ட் ஒயிட். அண்ட் மற்ற வேரியன்ட்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கிற கலர் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா சில்வர், ப்ரௌன், பிளாக் அண்ட் ஒயிட். அண்ட் கைஸ், இந்த வண்டியை உருவாக்கிய சீஃப் வெஹிக்கல் இன்ஜினியரான நொபுயுகி காவை 3 முக்கியமான கீவேர்ட் சொல்லியிருக்கிறாரு. நான் சொன்னல, அதில் முதலாவது கீவேர்டுக்கான தாட்ஃபுல் பேக்கேஜிங்கான மீனிங் இதுதான். அதாவது இந்த வண்டியோட எக்ஸ்டீரியரும் சரி இன்டீரியரும் சரி பார்க்கறதுக்கு அவ்வளோ குவாலிட்டியாகவும் லுக்காகவும் அல்ட்ரா ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி சேஃப்டிலையும் எந்த ஒரு குறையும் இல்லை. ஸோ அதனால தான் நொபுயுகி காவை அந்த ஃபர்ஸ்ட் கீவேர்டான தாட்ஃபுல் பேக்கேஜிங் சொல்லியிருக்கிறாரு. ஓகே கைஸ், இப்போ நம்ம இந்த வண்டியோடைய ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூவும் பார்த்துட்டோம். ஸோ நான் ஏதாச்சும் டீட்டெயில் சொல்லாமல் இருந்திருந்தா நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இந்த ரிவ்யூ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஓகே கைஸ், ப்ளீஸ் ஒரு லைக் போட்டுருங்க. அண்ட் அதே மாதிரி இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அண்ட் கைஸ், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகே கைஸ், மீண்டும் அடுத்த ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். பை ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர்.